இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மக்களே, குளத்துல கெண்டை மீன் பிடிச்சோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு போட்டுக்கலாம். உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு, இதான் எங்க ஊர் குளத்து மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீனும் 3 கிலோ இருந்துச்சு. ஜிலேபி கெண்டை உப்பு போட்டு அடுத்தால மஞ்சள் பொடி நிறைய போட்டேன். மற்றபடி அள்ளி தட்டில் நீ திங்குறோம்லாம் ஓடணும் குண்டி தெரியும். பையன் வருவான் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்காண்டி தான் நிறைய போடுவேன். இது முடிஞ்சுட்டு அடுத்த பாக்கெட்டு போடும். கட் பண்ணிக்கலாம். போவோம். அடுத்தால ஒரு வத்தல் பொடி போட்டுக்கலாம். இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அடுத்தால தயிர் பாக்கெட்டு. இன்னைக்கு ஒரு பிடி மக்களே, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். ஆச்சி மீன் பொரிக்க மசாலா நண்பர்களே, கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி ஜம்முண்டு 2 பாக்கெட் மொத்தம். மீனை நல்லா அப்படி ஒரு பிரசு திருநெல்வேலி ஸ்டைலில் அப்படி ஒரு மீன் பொரிப்பு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சின்ன பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு கொஞ்சம் உரைப்பாக கேட்டான். அதுக்காண்டி அவனுக்கு ஒரு பொரிப்பு. மாஸ்டர் தீ பத்தைக்கு போறாரு. இன்னைக்கு மீன் சமையல். இன்னைக்கு ஒரு பிடி. கடையில வாங்கின பாமாயில் தீயே இன்னும் பிடிக்கல, அதுக்குள்ள எண்ணெய் ஊத்தியாச்சு. மீன் பொரியல் மீனை நல்லா பொரிச்சு வச்சுக்கலாம். எண்ணெயிலேயே பொரியணும். மீனெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீனெல்லாம் பொரிச்சு வச்சாச்சு. தம்பிங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பங்கு கரெக்டாக வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. நம்ம பங்கு கொஞ்சம் சின்ன பங்கா தான் இருக்கு. என்ன இங்க பங்கு இல்ல, மாஸ்டர் கல்ல பங்கு வச்சுட்டு இருக்காருல. காய்ஸ் எல்லாரும் கல்ல பங்கு வைக்கன்னு சொல்லாங்க. ஒரு பையன் மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கான். என்ன இது பங்கு பாரு காய்ஸ், கரெக்டா தான் காய்ஸ் வச்சிருக்கேன். எல்லாரும் பாருங்க. பையன் ஒரு மாதிரி அழுதான்.